ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். இன்றைக்கி 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். இஷ்வாகு வம்சார்ணவஜாதரத்னம் சீதாங்கனா யௌவன பாக்யரத்னம் வைகுண்டரத்னம் மம பாக்யரத்னம் ஸ்ரீராமரத்னம் சிரச நமாமி. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எழுப்ப போகிற கோபிகை எப்படிப்பட்டவளா? ரொம்ப அழகாக பேசுவாளா, நான் வீறு கொண்டவளாம், கண்ணனையே பேச்சில் அப்படியே மயக்கிடுவாளா, இவள் பேச்சில் கண்ணன் மயங்கிடுவானா? அப்படிப்பட்ட ஒரு கோபிகை எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறாளா? நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நான் வீறு கொண்டவளே அப்படின்னு சொல்லி எழுப்புறா. ஸ்ரீமத் ராமாயணத்தில் நான் வீறு கொண்டவர் யார் தெரியுமோ? திருவடின்னு போற்றப்படுகிற ஹனுமான். எங்கே தெரியறதா இது? கிஷ்கிந்தா காண்டத்தில் ராமலக்ஷ்மணால் வராளா ரிஷ்யமுக பர்வத்துக்கிட்ட வரும்பொழுது சேதி வந்துடுறதா சுக்ரீவ மகாராஜருக்கு. யாரோ 2 பேர் தேவகுமாரால் மாதிரி இருக்கா, தேவலோகத்துலேருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கா, நம்ம பிரதேசத்துக்கு வந்துட்டுருக்கா அப்படின்னு உடனே சுக்ரீவன் பயந்து போயிட்டாராம். என்ன நினச்சாராம்? அண்ணா வாலி தான் நம்மளை பார்க்கறதுக்காக ஒற்றர்களெல்லாம் அனுப்பிச்சி வச்சுருக்காரு போல இருக்கு, ஒன்றும் தெரியலையே, இவா சண்டைக்கு வந்துருக்காளான்னு தெரியலையேன்னு ஹனுமாரை கூப்பிடுறாராம். தன்னுடைய அமைச்சனான ஹனுமாரை கூப்பிட்டு, ஹனுமன்னு நீ போய் யாரோ 2 பேர் வந்திருக்காளாமே, அவள் என்ன விஷயமா வந்திருக்கா? அண்ணா வாலி அனுப்பிச்சா ஆட்களா இல்லை நல்ல எண்ணத்தோடு தான் வந்திருக்காளா அப்படின்னு பார்த்துன்னு வாரோம், நல்ல எண்ணத்தோடு வந்துருந்தா சமாதானமாக பேசிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாராம். என்ன பண்ணுறாராம்? திருவடி தன்னுடைய வானர உருவத்தை மாற்றிண்டு ஒரு மனுஷ பிரம்மச்சாரியாக வேஷம் போட்டுண்டு வராராம். வந்துட்டு என்ன பண்ணுறாராம்? வால்மீகி பதம் போடுறார் பாருங்கோ. ராமலக்ஷ்மணாட்ட வந்துட்டு மென்மையாக அவளை வரவேற்று பேசுகிறாரா, ஸ்வாகதம் பண்ணி பேசுகிறாரா. ஸ்வாகதம் ஸ்வாகதம் அப்படின்னு அவரோட குரலில் தெரியறதான், அவரோட வார்த்தைகளில் தெரியறதா. உவாச்ச காமதோ வாக்கியம் மிருது சத்ய பராக்கிரமௌ ராஜர்ஷி தேவ பிரதிமௌ தாபசௌ சம்சிதவ்ரதௌ. எப்படி இருக்கேள் நீங்கள் 2 பேரும்? தேவலோகத்திலேருந்து இறங்கி வந்த தேவகுமாரால் மாதிரி இருக்கேள், ராஜரிஷி மாதிரி இருக்கேள், கடுமையான நியமங்களையெல்லாம் அனுஷ்டிக்கிறவா மாதிரி இருக்கேள். இப்படிப்பட்ட நீங்கள் 2 பேரும் யாருமே அணுக முடியாத இந்த பிரதேசத்திற்கு எதற்கு வந்தீர்கள்? நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். ராமலக்ஷ்மணாலாம் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரா. சொல்லின் செல்வனாயிற்றே, நான் வீர உடையவனாயிற்றே, எப்படி பேசுகிறார் பார், எப்படி பேசுகிறார் பார்னு அப்படியே திருவடி பேசுகிறத பார்த்துட்டே இருக்காரா. அப்படியே அவளை பார்க்குறாராம் ஹனுமான். எப்படி பார்க்குறாராம்? அடடா அடடா, என்ன அழகு, என்ன சௌந்தர்யம், என்ன சுகுமாரமான திருமேனி. இந்த திருமேனியில் எத்தனை ஆபரணங்கள் பூட்ட வேண்டி இருக்க, ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தொடச்சி வச்ச குத்து வழக்கு மாதிரி மர உரிய தரைச்சின்னு நிற்கிறாளே. சந்திர சூரியர்களே அப்படியே இறங்கி வந்துட்ட மாதிரி இருக்கிறவா இப்படி ஒரு அணிகலன் ஒரு ஆபரணம் கூட போட்டுக்காமல் இருக்காளேன்னு மனசே தாங்கலையாம். என்ன சொன்னாராம்? யதாச்ச சுவிருத்தாச்ச பாகவகா பரிகோபமாக சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக. என்ன மாதிரியான தோல், என்ன மாதிரியான திருமேனி, இவ்வளவு நல்ல தோள்களுக்கு நிறைய பூஷணங்கள்லாம் போட்டுக்க வேண்டாமா? சர்வ பூஷணங்களும் நீங்கள் பூஷிச்சுக்க வேண்டி இருக்க, ஒன்றுமே போட்டுக்காமல் மர உரி போட்டுன்னு வந்திருக்கேளே, என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாராம். இவா 2 பேரும் ராமலக்ஷ்மணெல்லாம் அப்படியே இந்த திருவடி பேசுகிற அழகையே பார்த்துட்டு இருக்காளாம். அடுத்தது சொல்கிறாராம், தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறாராம். எவ்வளோ அழகாக கோர்வையாக எப்படி பேசுகிறார் பாருங்கோ. பிராப்தோகம் பிரேஷிதஸ்தேன சுக்ரீவேன மகாத்மனா ராஜ்ஞா வானர முக்கியானாம் ஹனுமான் நாம வானரகா. வானரர்களுடைய தலைவர் எங்களுடைய ராஜா பேர் என்ன தெரியுமோ? சுக்ரீவன்னு பேர். அவருடைய அவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் நான். என்னுடைய பேர் ஹனுமான். என்ன சொல்லணுமோ
அதை ரத்ன சுருக்கமாக சொல்லிட்டார். அடுத்தது எதுக்கு வந்திருக்கேன்னு எங்கள் ராஜா அவங்கள பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாராம். என்ன சொல்கிறார்? யுவா அப்பியாம் சக தர்மாத்மா சுக்ரீவ சக்கியமிச்சதி தஸ்யமாம் சசிவம் வித்தம் வானரம் பவனாத்மஜம் வானரம் பவனாத்மஜம். தர்மாத்மாவான சுக்ரீவன் உங்கள் இருவருடனும் நட்பு கொள்ள விரும்புகிறார். நான் அவருடைய அமைச்சன் அல்லவா, அதற்காக அவருடைய செய்தியை எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களை விசாரிச்சுண்டு அவர் நட்பு கொள்ள விரும்புகிறார் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அதோடு நிறுத்திண்டாராம். வாக்கியஜோ வாக்கிய குஷலக புனர்னோ வாச்ச கிஞ்சன. இனிமே பேசப்படாது. என்ன பேசணுன்ட்டு வந்தாரோ அதை அழகாக கோர்வையாக பேசி முடிச்சுட்டாரா. வாக்கிய குச்சலக நான் வீர் உடையவன் நான் உடையாய் வாக்கியஜோ வாக்கிய குச்சலக புனர்னோ வாச்ச கிஞ்சன. ஒன்றுமே பேசலையாம், அப்படியே இருந்தாராம். இனிமேல் நம்ம பேசக்கூடாது. வந்த வேலைக்கு என்ன அவள்கிட்ட அறிமுகம், அவளை வான் கூப்பிட்டாச்சு, வரவேற்றாச்சு, ஸ்வாகதம் பண்ணியாச்சு, யாருன்னு அறிமுகப்படுத்திண்டாச்சு, எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியாச்சு. இப்போ அவள் தான் பேசணும் இல்லையா, அதனால் அப்படியே கையை கூப்பி நின்றுட்டாராம். பார்த்தாரா ராமபிரான். அப்படியே லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறாராம், லக்ஷ்மணா எப்படி பேசினான் பாடுறா. ஒரு ருக்வேதமோ யஜுர்வேதமோ சாமவேதமும் வாசிக்காத ஒத்தனால் இவ்வளவு நன்னா பேச முடியாதுரா. இவ்வளோ பேசினாரே இவர். இதில் ஒரு இலக்கண பிழையை பார்த்தியா நீ? அப்படியே பேசுகிறதுல அப்படியே கோர்வையாக பேசினார் பாரியா. தரம் தாழ்ந்த ஒரு சொல் நீ இதில் கண்டுபிடிக்க முடியுமா லக்ஷ்மணா? எவ்வளோ நன்னா பேசினார். அப்புறம் பேசறச்சே கவனிச்சியா? இந்த ஹனுமான் பேசுறதை நீ கவனிச்சியா லக்ஷ்மணா? அவனுடைய முகம், கண்கள், நெற்றி, புருவங்கள் எதுலையாவது ஒரு குறை சொல்லும்படியான அசைவுகளோ சந்தேகம் கொள்ளும்படியான அசைவுகளோ எதையாவது பார்த்தியா? சுருக்கமாக பேசினான் பார்த்தியா? இந்த 2 அர்த்தம் வர மாதிரியான பேச்சு ஏதாவது இருந்ததோ பார்த்தியா? என்ன தடுமாறாமல் பேசினான் பார்த்தியா? சொற்களை கடிச்சு குதறாமல் பேசினான் பார்த்தியா? நான் உடையாய். இன்னொன்று நமக்கு மட்டும் கேட்குற மாதிரியும் பேசினான். அதையும் கவனிச்சியா லக்ஷ்மணா அப்படின்னு எம்பெருமானே பாராட்டு பத்திரம் வாசிக்கிறாராம். நான் உடையாய் என்னென்னலாம் சொன்னானா? ருக்வேதம் வாசித்தவராக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியுமா? பணிவோடு பேச முடியுமா? யஜுர்வேதம் வாசித்தவாளால் மட்டும்தான் கோர்வையாக பேச முடியுமா? அந்த எடிட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லலாம் இல்லையா, தொகுத்து வழங்குதல், தொகுத்து எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்றத தொகுத்து ரத்ன சுருக்கமாக பேச முடியுமா? சாமவேதம் யார் அத்தியனம் பண்ணியிருக்காளோ அவளால் தான் மென்மையாக இனிமையாக பேச முடியுமா? சந்தேகமே இல்லைடா லக்ஷ்மணா. இவன் 3 வேதத்தையும் கரைச்சி குடிச்சிருக்கான். நன்னா இலக்கணங்கள்லாம் வாசிச்சுட்டு வந்திருக்கான். நான் ருக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேததாரிணக நான் சாமவேத விதுஷகா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணமனேன பகுதா ஸ்ருதம் பகுவ்யாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் நமுகே நேத்ரயோர்வாபி லலாடே ச ப்ருவோஸ்ததா அந்யேஷ்வபி ச காத்ரேஷு தோஷ சம்விதத் கொச்சித். அத்தனை வேதங்களையும் நன்னா வாசிச்சுட்டு வந்திருக்காண்டா, இலக்கணங்கள்லாம் வாசிச்சுட்டு வந்திருக்காண்டா. ஒரு அபசப்தம் இல்லை, அமங்கலமான சொற்கள் இல்லை. இவன் பேசும்பொழுது அவனுடைய முகமோ கைகளோ கண்களோ எந்த விதமான விரும்பத்தக்காத அசைவுகளையும் காமிக்கலை. எப்படி இருக்கான் பார்த்தியா? எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் லக்ஷ்மணா. உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே. நம்ம 2 பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி பேசினான் பார்த்தியாடா லக்ஷ்மணா. உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயகாரிணி. மங்களகரமாக பேசினான்டா, அதையும் கவனிக்கணும். இவ்வளோத்தையும் பேசிட்டு நம்ம 2 பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி கத்தாமல் மத்தியம ஸ்வரத்தில் பேசினா, மங்களமாக பேசினான்டா இந்த ஹனுமான். உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமேஸ்வரே உச்சாரயதி கல்யாணி வாச்சம் ஹிருதயகாரிணி. மனசை தொடுற மாதிரி மங்களமாக பேசினான்டா. சொல்லின் செல்வன் அப்படின்னு எம்பெருமானே பாராட்டு பத்திரம் கொடுத்தாரான். நான் உடையாய். அப்புறம் என்ன பண்ணாராம், இதே ஹனுமான் திருவடியான ஹனுமான் என்ன பண்ணாராம், சுந்தரகாண்டத்தில் பிராட்டியை தேடிண்டு லங்கைக்கு போகிறார். எல்லா இடமும் தேடி கடைசியில் அசோகவனத்தில்
இதுதான் சீதா பிராட்டின் ஒருவாறு யூகிச்சு தெரிஞ்சுட்டாராம். சிம்சுபா விருட்சத்துக்கு அடியில் உட்காண்டிருக்கா, சோகமே உருவெடுத்தவளா. ராவணன் வந்து கெடு நிர்ணயிச்சுட்டு போகிறா. எல்லாத்தையும் பார்க்குறார். எங்கே இந்த சிம்சுபா விருட்சத்து மேலே உட்காண்டு சீதை ரொம்ப மனம் நொந்து, இனிமே நாம் இருந்து என்ன பிரயோஜனம், ராமன் இனிமே இங்கே வரமாட்டான்னு இந்த ராவணன் சொல்லிட்டு போகிறானே, நான் என்ன பண்ணுவேன் இனிமே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் உயிரையே மாய்த்து கொள்ள வேண்டியது தானா அப்படின்னு ரொம்ப கலங்குறாளாம் மனசு. அப்போ மரத்து மேலேருந்து உட்காந்துட்டு திருவடி யோசிக்கிறாராம். இப்போ இந்த சீதா பிராட்டிக்கிட்ட பேசியே ஆகணும். எப்படி பேசி சமாதானப்படுத்துறது, தான் ராமனால் அனுப்பப்பட்ட ராமதூதன்னு எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சாராம். திடுக்குன்னு போய் முன்னாடி தொப்புன்னு குதிக்கக்கூடாது, மயக்கமாயிடுவா. திடீர்னு ராமனை பற்றி பேச ஆரம்பித்தா. ராமா அப்படின்னு ஆரம்பித்தோடனே ஐயோ ராமனுக்கா என்னாச்சு அப்படின்னு நினச்சிப்பா. முன்னாடி போய் தொப்புன்னு முன்னாடி குதிச்சோன்னா ராவணன் தான் குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான்னு நினச்சிப்பா. அதனால் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே. நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா என்னாகும், சமுத்திரத்தை தாண்டி இங்கே வந்ததே வீணா போயிடும். என்னுடைய சொற்கள் அழகாக கோர்க்கப்பட வேண்டும்னு யோசிச்சாராம் மனசுக்குள்ள. ஏகம் பகுவிதாம் சிந்தயித்வா மகா கபிகி, பலவிதமாக யோசிச்சாராம். சொல்லின் செல்வன் இல்லையா, நான் உடையாய், எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும், சீத்தை திடுக்கிடக்கூடாது, அவளுடைய மனசில் கொஞ்சமாவது சந்துஷ்டி வரணும், நம்பிக்கை வரணும், நம்ம மேலே சாந்தமாகணும் மனசு. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொண்டு வரணும்னா என்ன மாதிரி பேசணும் அப்படின்னு அந்த மரத்து மேலே உட்காந்து யோசிச்சாராம். ஏகம் பகுவிதாம் சிந்தயித்வா மகாகபிகி. அப்புறம் என்ன பண்ணாரா, சம்சவே மதுரம் வாக்கியம் வைதேகிய வெஜகாரச்ச. என்ன பண்ணாரா, எப்படியாவது இந்த சீத்தையை சமாதானப்படுத்தியே ஆகணும். சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம். என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாரா. தமிழில் பேசலாமா, சம்ஸ்கிருதத்தில் பேசினா ராவணனுக்கு சம்ஸ்கிருதம் தெரியும், ராவணன் தான் குரங்கு வேஷம் போட்டு வந்திருக்கான்னு நினைப்பா. இப்போ என்ன பண்ணலாம், மரத்து மேலேருந்தே மெதுவாக ராமாயண கதையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சாரா. ராஜா தசரதோ நாம ரத குஞ்சர வாஜிமானு அப்படின்னு அப்படி ஆரம்பித்தவொடனே சீதா பிராட்டி மேலே திரும்பி பார்த்தாலாம். அதுதான் திருவடி, அதுதான் அவருடைய நாவன்மை நாவுடையாய், சொல்லின் செல்வனே ஹனுமனே, ஏகம் பகுவிதாம் சிந்தயித்வா மகாகபிகி. சம்சவே மதுரம் வாக்கியம், வைதேகியோட மனசில் நம்பிக்கை உண்டாக்கணும், அதே சமயம் விஷயத்தையும் சொல்லணும். ராமதூதன் யோசிச்சு பேசுகிறாரா. சம்சவே மதுரம் வாக்கியம். அடுத்தது இந்த பாசுரத்தில் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. இதை யார் சொல்கிறாளா, மந்தோதரி சொல்கிறாளாம். தன்னுடைய கணவனான ராவணன் மாண்டபின் ராமன் ராவணனை வதம் பண்ணியாச்சு. ராவணன் அப்படியே விழுந்து கிடக்கான் யுத்த காலத்தில். மந்தோதரி ஓடி வராலாம். வந்துட்டு என்ன பண்ணுறாளாம், ராவணனை பார்க்குறாளாம். அப்பா எப்படிப்பட்ட பராக்கிரமன் கொண்டவன் நீ, ஒரு சின்ன விஷயத்தில் தடுமாறி இப்படி விழுந்து கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாளாம். பார்த்தோடனே ராமபிரானை பார்த்தவொடனே கைகூப்புறாளாம். தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரகா. எம்பெருமான் எப்படி காட்சி கொடுத்தானா, சங்க சக்கரத்தோட காட்சி கொடுத்தானா. தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரகா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அடுத்தது பங்கைய கண்ணானை பாடேலோ. பங்கைய கண்ணான் யாரு, விஸ்வாமித்திரர் வராராம். உன்னுடைய மூத்த ஜேஷ்ட குமாரனை எனக்கு கொடுத்துரு, காகபக்ஷதரம் சூரம், அவரை கொடுத்துரு. எந்தக்கு கொடுக்கணும், யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக என்னோட அனுப்பி வேண்டாராம். தசரதர் மூர்ச்சையாய் விழுந்துட்டாராம். அதுவும் யார், ராமனை கேட்குறாரே இந்த மகரிஷி. கொடுக்குறேன், நீங்கள் எது கேட்டாலும் பண்ணிட்டேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டேன்னு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு மெதுவாக ஆரம்பிக்கிறான். ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனக ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஸ்யாமி சக ராட்சசை. மகரிஷே, ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனக. தாமரை கண்ணன் என்னுடைய புள்ள. தாமரையோட சுபாவம் என்ன தெரியுமோ மகரிஷி, சாயங்காலமானால் முடின்றோம். அதனால் எங்கள் ராமன் என்ன பண்ணுவான், கௌசல்யா சாதம் ஊட்டுவா,
சாயங்காலம் ஒரு 7 மணி ஆச்சுன்னா சாப்பிட்டுட்டு அவன் கண்ணு தானே மூடினோம். ராமோ ராஜீவலோச்சனக. ராட்சசாளுக்கெல்லாம் ராத்திரி தான் பலம் தங்களுக்கு தெரியாதா மகரிஷே? அப்படி இருக்கும்பொழுது அப்படியே ராஜீவ லோச்சனனான என்னுடைய ராமன் கண்ணை மூடின்னு தொங்கிடுவானே, அவனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆளையே. அந்த பாலகன் போய் ராத்திரியில் தான் முழிச்சுண்டு உற்சாகமாக யுத்தம் பண்ணுற ராட்சசாலை எப்படி எதிர்கொள்வான்? ஊனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனக அப்படின்னு சொல்கிறார் தசரத சக்கரவர்த்தி. விஸ்வாமித்திர மகரிஷியை பார்த்து இன்னொரு இடம் சுந்தரகாண்டத்தில் பிராட்டிக்கு நம்பிக்கை வரணும் தன் மேலே தான் தான் ராமதூதன்னு இன்னும் அந்த முத்திர மோதிரத்தை கொடுக்கல வச்சுட்டுருக்கார். அதுக்குள்ளே சீதா பிராட்டி கேட்குறாளா, ராமன்ட்டேது தான் நீ வந்திருக்கேன்னா எனக்கு ஒன்று சொல்ல அனுமான், நீ என்ன தெரியுமா பண்ணோம்? ராம லக்ஷ்மணா எப்படி இருப்பா, ராமருடைய தோற்றம் எப்படி இருக்கும், எனக்கு கொஞ்சம் சொல்ல, எனக்கு கொஞ்சம் வர்ணிய அப்படின்னு கேட்குறாளாம் சீதா பிராட்டி. என்ன சொல்கிறாராம் திருவடி எடுத்தவுடனே? ராமகா கமலபத்ராட்சகா சர்வசத்வ மனோகரக. தாமரை இதழ் போன்ற கண்ணையுடையவன் தங்களுடைய நாதனான ராமபிரான். ராமகா கமலபத்ராட்சக சர்வசத்வ மனோகரக பங்கைய கண்ணானை பாடு. அப்படிப்பட்ட ராமபிரானை எல்லவோ நாம் பாட வேண்டும். இப்படி 14வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 15வது திருப்பாவை பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.